திருப்பூர் அருகே பொங்குபாளையத்தில் வீட்டு மனைகள் விற்பனை செய்வதாக திமுகவை சேர்ந்த ஆனந்தன் என்பவர் போலி ஒப்பந்த பத்திரம் எழுதி கொடுத்து பல கோடி ரூபாய் மோசடி செய்து ஏமாற்றியது தொடர்பாக 5 வருடகாலமாக தொடர்ந்து புகார் தெரிவித்தும் இதுவரை போலீசார் ஆனந்தன் என்பவரை கைது செய்யாததால் பாதிக்கப்பட்ட மக்கள் 50க்கும் மேற்பட்டவர்கள் தூக்கு கயிறு மற்றும் வாக்காளர் அடையாள அட்டையுடன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 2016ஆம் ஆண்டு திருப்பூர் அருகே பெருமாநல்லூரை அடுத்த பொங்குபாளையம் பகுதியில் வீட்டுமனைகள் விற்பனை செய்வதையறிந்து ராமச்சந்திரன் என்பவர் மூலம் அறிமுகமான ஈரோட்டை சேர்ந்த ஆனந்தன் என்பவர் 6 ஏக்கரில் உள்ள இடத்தை வீட்டு மனைகளாக பிரித்து விற்பனை செய்வதாகவும் வீட்டு மனைகளை வாங்கினால் அதிக லாபம் கிடைக்கும் என கூறியதையடுத்து 16 வீட்டு மனைகளை தேர்வு செய்து அதற்கு முன்பணமாக 40 லட்ச ரூபாய் பெற்றுக்கொண்டு 10 மாதகாலம் அவகாசம் கொடுத்து அதற்குள் முழு தொகையும் செலுத்தி கிரயம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என ஒரு கிரய ஒப்பந்த பத்திரம் வழங்கியுள்ளார் என்றும் போலியாக ஒப்பந்த பத்திரம் எழுதி கொடுத்து குறிப்பிட்ட காலத்திற்குள் கிரயம் செய்ய தயாராக இருந்தும் பல்வேறு காரணங்களை சொல்லி கிரயம் செய்து கொடுக்காமல் காலம் தாழ்த்தி வருகிறார் என்றும் ராமச்சந்திரன் ஆனந்தன் ஆகிய இருவரும் போலியாக ஒப்பந்த பத்திரம் எழுதி கொடுத்து இடத்தை கிரயம் செய்து கொடுக்காமலும் பணத்தை திருப்பி தராமல் தொடர்ந்து ஏமாற்றி வருவதாகவும் திமுகவை சேர்ந்த ஆனந்தன் என்பவர் தன்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று கூறி இடத்தையும் கிரயம் செய்து கொடுக்காமல் பணத்தையும் திருப்பி தராமல் ஏமாற்றி மோசடி செய்து வருகிறார் எனவும் ராமச்சந்திரன் ஆனந்தன் ஆகியோர் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்து அவர்களிடம் இருந்து பணத்தை மீட்டு தர வேண்டும் என கோரியும் பாதிக்கப்பட்டவர்கள் 50க்கும் மேற்பட்டோர் திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை வாக்காளர் அடையாள அட்டையுடன் தூக்கு கயிற்றையும் கையில் எடுத்துக்கொண்டு முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களை ஏமாற்றிய ஆனந்தன் ராமச்சந்திரன் ஆகியோர் மீது ஏற்கனவே 5 வருடங்களுக்கு முன்பே பெருமாநல்லூர் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தும் போலீசார் அவர் மீது ஆளும் கட்சி என்பதால் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காததால் பாதிக்கப்பட்ட நபர்கள் நாளை நடைபெற உள்ள பாராளுமன்ற தேர்தல் ஜனநாயக கடமையை ஆற்றாமல் தங்களது வாக்காளர் அடையாள அட்டையை ஒப்படைத்துவிட்டு தூக்கு மாட்டிக்கொண்டு தற்கொலை செய்து கொள்வதை தவிர தங்களுக்கு வேறு வழியில்லை என வேதனையுடன் தெரிவித்தனர். எதிரொலி செய்திகளுக்காக திருப்பூர் தலைமை செய்தியாளர் முகமது கவுஸ். ஈரோடு ஆனந்துங்கிறவங்க வந்து திருப்பூர்ல வீடு போட்டிருந்தாங்க. கங்கா எஸ்டேட் விஜய கார்டன். அவர் எங்ககிட்ட இருந்து பல கோடி ரூபாய் ஏமாத்திட்டாரு. நாங்களும் தவணை முறையில் பணம் கட்டிட்டு வந்துட்டு இருந்தோம். இப்போ இடத்த எங்களுக்கு வர இடத்த வேறவங்களுக்கு வித்துட்டாரு. இப்போ கேட்டால் கரெக்டான பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. நாங்கள் வீடு வாசல் எல்லாம் அடமானம் வச்சு கொண்டு போய் கட்டணும். யாருக்கு குழந்தைகளுக்கு எந்த பதிலும் சொல்றதில்ல. நீங்கள் எங்களுக்கு ஒன்றா எங்களுக்கு இதுக்கு ஒரு முடிவு பண்ணி கொடுக்கணும். இல்லை நாங்கள் எல்லாரும் தூக்கில் மாட்டி தொங்க போகிறோம். நீங்கள் ஆதரவு கொடுத்து எங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு பண்ணி தந்து பணம் வாங்கி கொடுக்கணும். ஓட்டு போட மாட்டோம். நாங்கள் ஒரு 1000கணக்கான பேர் இருக்கிறோம்ப்பா. நாங்கள் ஏகப்பட்ட பேர் தான் அவன் ஏமாத்திட்டு இருக்கான். எங்கள் இடத்துல பூரா அவன் வேறவங்களுக்கு வித்துட்டான். நாங்கள் ஒவ்வொருத்தரும் 10 லட்சம் 15 லட்சங்க மாதிரி கட்டியிருக்கோம். கஷ்டப்பட்டு கட்டியிருக்கிறோம். குழந்தைகளை எல்லாம் வச்சு